ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜிண்டாவும் டாலும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிண்டா டால்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லூப் முடியறதுக்கு முன்னாடி நீ மறுபடியும் டின்னை வந்து உன்னை லவ் பண்ண வச்சுட்டேன்னா இந்த லூப் உங்கள் 2 பேருக்கும் முடிஞ்சு போயிடும். ஒரு வேளை உன்னால் அது பண்ண முடியாமல் போச்சுன்னா நீ வந்து டின்னை மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவனும் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா கண்ணை மூடிட்டு அப்படியே வானத்தை பார்த்து நிற்கிறான். ஜிண்டதை பார்த்துட்டு எப்போ ராசா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு, அது நீங்கள் வந்து இந்த ஜீபும்பா பூபும்பா மந்திரம்லாம் பண்ணுவீங்களே அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. இங்கே யாரும் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை, நீ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாருன்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் டின்னு சவுண்டு போட்டுகிட்டே இருக்கான். இந்த சவுண்டை கேட்டதும் டின்னுமே வெளியே வரான். அவனை பார்த்ததுமே ஒரு செகண்ட் அவனுக்கு பழசெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ டின் என்ன கேட்குறானா, ஆமாம் நீங்கள் யாருன்னு. அவன் ஏன் அந்த மாதிரி கேட்டிருப்பானா, ஜிண்டா தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாமே மறந்து போயிருப்பான்னு. அதனால தான் இப்போ அதுக்கு டால் என்ன சொல்கிறேன்னா, நான் யாருன்னா உனக்கு வந்து என்னை ஞாபகம் இருக்கா, நான் வந்து உன்னோட அன்குளோட பையன், சின்ன வயசில் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் விளையாண்டுருப்போம், நீ கூட என்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன்னு. சேம் இதே தான் டின் வந்து டால்கிட்ட பேசுறதுக்காண்டி அவன்கிட்ட க்ளோஸ் ஆகணும், அதுக்காகவே அவன் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பான். சேம் அதே தான் இப்போ டாலும் ட்ரை பண்ணுறான். டின்னு என்ன தான் அவனை ஒரு சந்தேகத்தோடு பார்த்தாலுமே நீயா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, போயிட்டு நீ ஃபஸ்ட்டு உட்காரு, எனக்கு வந்து பேஷண்ட்டை நான் பார்க்க வேண்டியது இருக்குது, முடிச்சக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி வைப்பான். ஆனால் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் அவன் ஆட்டிடியூட்லாம் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் டாலுமே அந்த மாதிரி தானே பண்ணியிருப்பான். இப்போ டால் ஆனால் அவன் என்ன நினைக்கிறானா, பரவாயில்ல நம்மளை ஞாபகம் இருக்காச்சுன்னு சொன்னானே இதுவே பெருசுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அங்கே போய் உட்கார போகிறான். அவனை உட்கார வச்சவன் தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு பேச போகவே இல்லை. டாலும் குறைஞ்சவில்லை, அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ டின்னு கேப்பு இவங்க 3 பேரும் தூரமாக நின்று டாலை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட வேலைன்னு சொல்லுவான், போயிட்டு அவங்ககிட்ட பேசுங்க, ரொம்ப நேரமாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனால் டின்னு முடியாது, போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. அவனும் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அங்கேயே தூங்கியிருப்பான். இப்போ எழுந்து பார்த்தா யாருமே காணோம். அங்கே போய் கேட்டால் டின்னு ஆல்ரெடி போயிட்டான்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கான், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டானே. அந்த சோகத்தோடைய அப்படியே வீட்டில் போய் படுக்கிறான். ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்டே இருக்கான். அவன் டின் கூட இருந்தது, டின் கூட எப்படிலாம் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் எல்லாமே அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ டின் வந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவனுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுக்குறான். அந்த டைரி அவன் தான் ஒவ்வொரு லூப்லையும் என்னென்ன நடந்திருக்குமோ அது எல்லாமே அந்த டைரியில் தானே அவன் நோட் பண்ணி வச்சுருப்பான். அதனால அந்த டைரியை பற்றி அவன் சொல்கிறான். இப்போ மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். டின்கிட்ட எப்படியாச்சும் எனக்கு பேசி ஆகணும்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். ஆனால் என்ன பண்ணியிருப்பானா, வரும்போதே அந்த டைரி மொத்தமாக ரீட் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்போ தானே அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு லூப்லையும் என்னென்ன நடந்திருக்கும், டின் வந்து யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான்னு. இப்போ அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யார் வரானா, விராட் அவன் என்ன நினைக்கிறானா, டால்க்கு இது உடம்பு சரியில்லை போல, அதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு. அதை அவன்கிட்டயுமே கேட்குறான். அதுக்கு டால் என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு வந்து இங்கே ஒரு டாக்டரை தெரியும், நான் அதனால் பார்க்க வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். விராட்டுமே அதுக்கு அப்படியா, நானும் என்னோட சீனியரை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே சிங்கு வரான். சிங்கு பார்த்ததுமே டால் என்ன நினைக்கிறானா, சிங்கு இவங்க தானே டின்னோட ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு டக்குன்னு தோணுது. அப்போ சிங்கு டால்கிட்ட என்ன கேட்குறானா, நீ இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா, ஆனால் கண்டிப்பாக நீ வந்து அவனை பார்க்க முடியாது, ஏன்னா நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஷிஃப்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோன்னு. இவங்க 2 பேரும் எப்படி சேஞ்ச் பண்ணதை டால்க்கு தெரியாது. இப்போ சிங்கே என்ன பண்ணுறான்னா, டாலையும் சேர்த்து அவனை லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ அங்கே போயிட்டு 3 பேரை என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, விராட்டோட கிட்னியை வந்து அந்த டாக்டர் சேக் அவங்க வந்து ஆட்டைப்பட்டுப்பாங்களே அதுதான் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மை என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவங்க அம்மா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து டாக்டர் சேக்கு வரணும். அவருக்கு பார்த்ததும் ஒரே ஷாக்கு, என்ன எங்கே கொண்டு போறீங்க என் பேஷண்ட்டுன்னு. கரெக்டாக அங்கே மையும் வரா. மைக்கிட்டே கேட்குறாங்க. மை எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னோட ஃப்ரெண்டு வந்து இதை விட நல்ல ஹாஸ்பிட்டல் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, ஸோ நான் எங்கள் அம்மாவை அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு. அவரால் இதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா மையோட அம்மா வச்சு தான் இன்னொரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு, இவங்களோட கிட்னி ஆட்டு போடுறதுக்கு. இவங்க இப்போ போயிட்டு அதை வந்து இவங்க எப்படி செயல்படுத்த முடியும். அதுக்காக எவ்வளவோ மையை ட்ரை பண்ணி தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் மை அங்கேருந்து போயிடுவா. இதை வந்து யார் பண்ணியிருப்பானா, டால் தான் பண்ணியிருப்பான். அவனுக்கு தான் இப்போ எல்லாம் தெரியுமே, டின்னோட டைரியை வந்து ரீட் பண்ணியிருப்பான். அதனால தான் இப்போ மையோட அம்மாவை காப்பாற்ற அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரமாக சிங்கு யாரையோ தேடிட்டே இருக்கான். அவன் யாரை தேடுறது பார்த்தா கேப்பு. இவங்க எந்த சைடு கேப்பில் பாய் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரில. இப்போ பிங்கி கிட்ட தான் போய் கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணானா, ஏன் உனக்கு தெரியாதான்னு. ஏன்னா நீ என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், உனக்கு தானே தெரியும், ஏன் நீ என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்னு.
இப்போ நான் அவனை எங்கே போய் தேடுவேன்னு ஒரு வழியாக அதுக்கப்புறம் எப்படியோ போய் கண்டுபிடிச்சிட்டான் போல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் ரூமில் போய் பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்து கிடக்கான். இதை பார்த்துட்டு சிங் என்ன பண்ணுறானா, அவனும் கூட போய் படுத்துக்கிறான். கேப் சும்மா இருப்பானா, அவன் தான் ஆல்ரெடி கோவமாக இருக்கானே, இப்போ ஆச்சா மூச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ சிங் என்ன சொல்கிறானா, நான் தான் உன் கூட சேர்ந்து தூங்க வரேனே. ஐயோ சிங், நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் தான் என்னோட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேனே, அப்புறம் என்னன்னு. அவன் எந்திரிச்சு போகும்போது இப்போ சிங் என்ன பண்ணுறானா, அவனை பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாரு கேப், உண்மையாகவே உனக்கு தூக்கம் வராமல் சும்மா இங்கே வந்து இருந்து என் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லி நடிச்சுட்டு இங்கே இருந்தேன்னா தயவு செஞ்சு நீ என் கூட வந்து வேலை பாரு. இல்லை உண்மையாகவே உனக்கு தூக்கம் வருது, நீ தூங்க போறியன்னா நான் இங்கேயே இருப்பேன், உன்னோட மைண்டு சேஞ்ச் ஆக இருக்குன்னு சொன்னதும் கேப் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். அப்புறம் அவனுக்கே புரிஞ்சு போச்சு, அச்சோ விடுறீங்களா என்னைய, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ஆளை விடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு வேலை பார்க்க போயிடுவான். இங்கே டால் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஃபுல்லாக டின்னே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே. இப்போ கூட அவன் ஒரு லைப்ரரியில் தான் போய் புக் ரீட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது கூட அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவன் என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருப்பான்னு. அதுக்கப்புறம் அவன் நடந்து போயிட்டு இருக்கான், இவனும் பின்னாடி தான் போயிட்டு இருப்பான். அப்பவும் அவன் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, அவனுக்கு என்ன விதமான ஃபுட்டெல்லாம் பிடிக்கும், என்ன சாப்பிட்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. இந்த லூப் நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த லூப்பில் நான் அவனை பற்றி இன்னுமே அதிகமாக தெரிஞ்சுப்பேன், எங்களோட லவ் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் நினச்சிக்கிறான். இப்போ அப்புறம் டின் எங்கே போய் நிற்கிறான்னா, ஒரு மணிக்கூண்டில் போய் நிற்கிறான். இதுக்கு வந்து டால் தான் போன லூப்பில் வந்து டின்னை கூப்பிட்டு போயிருப்பான். ஆனால் இந்த லூப்பில் வந்து டின் தனியாகவே இங்கே வந்திருக்கான். இதை பார்த்ததுமே, இதை பார்க்கும்போது டாலுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் கண்டிப்பாக டின்னை வந்து என்ன லவ் பண்ண வைப்பேன்னு நினச்சிட்டு அவன் கிட்ட போகும்போது இவனை தாண்டி ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு. இவன் பார்க்குறான், ஏடா இது புதுசாக இருக்கேன்னு. அவன் என்ன பண்ணுறான்னா, நேராக டின் கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருக்கான். இவன் கீழே நின்று பார்த்துட்டு இருக்கான் எதுவும் புரியாமல். அதுக்கப்புறம் இவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யார் கால் பண்ணியிருப்பானா, ஆட்டு தான் கால் பண்ணியிருப்பான். டே என்னடா பிரச்சனை உனக்கு, எந்த நேரத்துலடா நீ கால் பண்ணுறேன்னு. அவன் ஏதோ அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருப்பான் போல். இவனும் போகிறான். போகும்போது இவன் போகிற சவுண்டு வந்து டின்னுக்கு கேட்டிருக்கும். அவன் திரும்பி பார்க்குறான், ஆனால் டாலை வந்து அவன் பார்த்துருக்க மாட்டான். இப்போ அவன் வீட்டில் இருக்கும்போது ஒரு குரல், அவ்வளோ ஒன்றும் அது ஈஸியாக இல்லை நீ பண்ணுறதுக்கு. திரும்பி பார்த்தா ஜிண்டா. ஜிண்டா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உள்ளே வரேன்னே சொல்ல மாட்டிங்களா, ஆவுன்னா உள்ளே வரீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன், ஆனால் நீ எப்போவாது மட்டும்தான் என்னை பார்க்க முடியுது, நான் என்ன பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி டின்னு வந்து அந்த பொண்ணு கூட இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படி தானே. டாலுக்கு கரெக்டாக புரிஞ்சு போச்சு. ஒருவேளை இவன் வந்து டின்னை மறுபடியும் அவனை லவ் பண்ண வைக்கலைன்னா ஜிண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை வந்து டின் கூட கோத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். அதுக்கு தான் அந்த டவருக்கு கரெக்டாக அந்த டைமிங்கில் அந்த பொண்ணை வர வச்சுருப்பாங்க. இவன் அப்படியே கூட்டி கழித்து பார்த்தா உண்மையை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அதை பற்றி அவர்கிட்ட கேட்கலான்னு திரும்பி பார்த்தா ஆளை காணாது. இவர் என்னடா வராரு போகிறாரு, ஒரு கணக்கு இல்லாமல். இல்லை எனக்கு புரியலை, அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கான். இனிமேல் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகும்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறான். யாருன்னா டின்னோட ஃப்ரெண்டு ஃபாங்கு, ஒரு பொண்ணு டின்னு கூட இருப்பாளே, அவளுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறான். என்னென்னு பண்ணுறான்னா, நான் வந்து டின்னோட ஜூனியர், உங்களுக்கு வந்து என்னை ஞாபகம் இருக்கான்னு. எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணி மறுநாள் டின் கூட ஒரு மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிட்டான். டின்னுக்கு சுத்தமாக இதை பிடிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வரப்பா தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஃபாங்கை கூப்பிட்டு என்ன கேட்குறான்னா, இல்லை 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 எனக்கு புரியலை, இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான் குத்துக்கல் மாதிரின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் வந்து என்னையை பார்க்க வந்திருக்கான், அதனால இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசாத, நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஜாலியாக தானே இருக்கும். ஃபாங் என்ன பண்ணுவான்னா, டாலுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி டியரை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் டால் வந்து டின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து நம்ம 2 பேரும் முன்னாடியே இருந்து ரொம்பவே க்ளோஸு. அதுக்கு அவனும் ஆமாம் ஆமாம் சின்ன வயசுல இருந்தால் எனக்கு தெரியும். இல்லை இல்லை அது இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ஒன்றே நல்லாவே தெரியும், நீ வேணால் இந்த டைரியை பாருன்னு. எல்லா லூப்லேயும் டின் வந்து இந்த டைரி எழுதி வச்சுருப்பானே, அதை எடுத்து காமிக்கிறான். இவனும் அது என்னடா அதுன்னு வாங்கி பார்த்தா உள்ளே ஒன்றுமே எழுதியிருக்காது, எல்லாம் வெத்த பேப்பர் மாதிரி இருக்கும். அவன்கிட்ட கொடுக்கும்போது அது மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை பார்த்துட்டு டின்னு கோம்பை என்ன சொல்கிறான்னா, என்னை பார்த்தேன் என்ன உனக்கு பைத்தியகாரமாக தெரியவா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதேன், பின்னாடி வராதுன்ட்டு கோப்பிட்டு அங்கே எந்திரிச்சு போயிடுவான். டின் அங்கேருந்து போனதும் ஃபாங் வந்து உட்காரா. இவனை டாலை பார்க்கும்போது அவன் சோகமாக இருக்க பார்த்ததும் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. என்னென்னா, நீ வேணா டின்னோட அப்பா அம்மா வச்சு வேணால் அவன்கிட்ட ட்ரை பண்ணி பாருன்னு. சேம் இதே மெத்தடை தான் டின் வந்து டால்கிட்டே ட்ரை பண்ணியிருப்பான். அந்த ஐடியாவை சொன்னதும் அவனுக்கும் ஓகே நம்ம வேணால் இதை பண்ணலான்னு தோணுது.
இங்கே டாக்டர் சாக் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கேஸ்லேயே மாட்டிட்டு வராரு. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. எல்லாரும் சுற்றி வச்சு இருந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவரும் என்ன பதில் சொல்லாமல் அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அந்த மீட்டிங்கில் முடிஞ்சக்கப்புறம் இப்போ கேபினுக்கு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி எப்படியாச்சும் நீங்கள் அந்த கேஸ்லேருந்து என்னை காப்பாற்றி விட்டுருங்கன்னு ஒவ்வொரு ஆளுக்காக கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. கூட தான் டேயும் இருப்பான். டேயும் இவங்க கூட சேர்ந்தானே எல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ டின்னோட அம்மா அவனுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டோட பையனுக்கு இவன் போயிட்டு டியூட்டர் பண்ணுறதுக்காண்டி இவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவன் ஃபஸ்ட்டு முடியாதான் சொல்லியிருப்பான். எனக்கே தூங்குறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் எப்படிமா போவேன்னு. இருந்தாலும் அவங்க அம்மாக்காண்டி அவன் மறுநாளே அங்கே போகிறான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரில அவன் வந்திருக்குது இப்போ டாலோட வீட்டுக்குன்னு. ஆனால் அங்கே டால் வரதை பார்த்ததும் என்னடா இது, எப்படி நம்ம இவன் வீட்டுக்கு வந்தோன்னு இதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ உனக்கு அவனோட இன்னொரு நேம் தெரியாதுல்ல, நீ அவனை டால்னு சொல்லி தானே கூப்பிடு, அவனுக்கு 2 நேம் இருக்குன்னு. அப்போ தான் அவனுக்கே புரிய வரும். ஆனால் டால் வந்ததில் டின்னுக்கு தான் ஒரே ஹாப்பி. 32 பல்லையும் காமிச்சிட்டே தான் இருக்கான். அப்படியே நைட்டு டின்னு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். இப்போ அவன் டாலுக்கு தான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவன் மூச்சு பிடிக்க அவனுக்கு இருந்த அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் டால் அது எதுவுமே கவனிக்காமல் அவன் மூஞ்சியே பார்த்துட்டே இருக்கான். இதை கவனிச்சுட்டு என்ன கவனிக்கிறியா இல்லையா நீனு? ஆமாம் அவன் சொல்லித்தானு இவன் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்ருப்பான். ஆனால் டால் என்ன பண்ணுவானா, அவன் பக்கத்தில் போயிட்டே இருப்பான். எதுக்குன்னா அவனை கிஸ் பண்ணால் மட்டும்தானே டால் டின்னுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவன் ரொம்ப க்ளோஸாக போகும்போது ஒரு கட்டத்தில் டின்னே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடும். அவன் போனது இவன் என்ன நினைக்கிறானா, மிஷின் இப்படி அநியாயமாக ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு அப்படின்னு பாத்ரூம்குள்ளே போயிட்டு இவன் அப்படி என்ன தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இவன் எங்கள் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கானா, சரி பரவாயில்ல பிளான் பி தானே ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம ஏஐ செயல்படுத்துன்னு சொல்லிட்டு காப்பாற்றுங்கன்னு இவனும் ஓடி போய் பார்த்து அவன் என்ன பண்ணானா, ஸ்விம்மிங் பூலுக்குள்ளாடி வேணுனே விழுந்துட்டு காப்பாற்றுங்கன்னு இவனும் அங்கேருந்து பார்த்துட்டு ஐயோ குழந்தைக்கு நீச்சல் தெரியல போலன்னு இவனும் உள்ளே குதிச்சு அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வச்சா. பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி ஆக்டிங் வேற. இவனும் என்னாச்சும் ஏதாச்சும்னு பயந்து போய் அவன் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவன் ஏண்டா நீ நடிப்பேன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளோ பச்சையாவாக நடிப்பேன்னு அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான். இவனை எந்திரிச்சிட்டு இந்த மிஷினும் ஃபெயிலியர் ஆகிட்டு பரவாயில்ல மீண்டும் மீண்டும் செயல்படுத்திட்டே இருப்போம். அப்புறம் 2 பேருமே ஒன்றா தான் தூங்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா டாலு, சரி இதான் சாக்கு இப்போவாச்சும் அவனை கிஸ் பண்ணி வந்துட்டு அவன் பக்கத்தில் போவான். இவனும் கண்ணை முழிச்சிடுவான். கண்ணை முழிச்சதும் ஐயோ அம்மா எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேறு ஏதாச்சும் தாங்க, இல்லை நான் இப்படி பண்ண மாட்டேன்னு ஏதோ தூக்கத்தில் வளர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் நீ நடி இன்னும் எவ்வளோதான் நீ நடிக்க போயிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துருவான். இப்போ நல்லா தூங்கியிருப்பான். ஆனால் அவனோட கனவுல போன லூப்பில் நடந்திருக்குமே அது எல்லாமே கொஞ்சமாக வந்துட்டு போகுது. இவனும் பயந்து போய் எந்திக்கிறான். ஆனால் அவன் எந்திக்கும் போது கரெக்டாக அவனோட கண்ணில் அவனோட டைரியை தான் அவன் பார்க்குறான். இப்போ என்ன நினச்சான்னு தெரியல, பக்கத்தில் போயிட்டு அந்த டைரியை தான் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல.